அனைவருக்கும் வணக்கம். இது அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கான ஒரு முக்கியமான தகவல். என்னன்னு சொன்னா, இலங்கை அரசு பார்த்தீங்கன்னா, எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கும், அதே மாதிரி இலங்கையில குறைந்த வருமானம் பெறக்கூடிய குடும்பங்களுக்குமாக ஒரு நிவாரண உணவுப் பொதி ஒன்றை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதனை ஏப்ரல் 1 தொடங்கி 13ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கும், அதே மாதிரி இலங்கையில குறைந்த வருமானம் பெறக்கூடிய குடும்பங்களுக்கும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்திருந்த போதிலும், அந்த உணவுப் பொதி நிவாரண உணவுப் பொதியானது அ அதை கொடுப்பதற்கான இடைக்கால தடை ஒன்று நீதிமன்றம் விதிச்சிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டா, இலங்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் அ என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில தேர்தல் சட்டங்களின் அடிப்படையில எந்த விதமான கொடுப்பனவுகளோ அல்லது அ நிவாரணங்களோ பொதுமக்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில, இந்த நிவாரண பொதி, உணவுப் பொதியானது இடைநிறுத்தப்பட்டிருக்கு. இது எப்ப கிடைக்கும் மறுபடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி தேர்தல்கள் முடிவடைந்ததற்கு பின்னாடி இந்த கொடுப்பனவுகள் அல்லது இந்த உணவுப் பொதிய நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே அஸ்வஸ்ம பெறக்கூடிய குடும்பங்களுக்கும், புதிதாக 2ஆம் கட்டமாக விண்ணப்பித்திருக்கக்கூடிய அஸ்வஸ்ம பயனாளிகளுக்கும் இந்த கொடுப்பனவு, இந்த உணவு நிவாரணப் பொதி கிடைக்கும். அப்ப எனவே இப்ப போயிட்டு நீங்க எந்த சத்தோசையிலயோ அல்லது வேறு நிறுவனங்களையோ இந்த உணவுப் பொதி தொடர்பாக எதுவும் கேட்க வேணாம். காரணம் என்னன்னு கேட்டா, அது இடைநிறுத்தப்பட்டிருக்கு. நன்றி.